பயப்படுறோமோ இல்லையோ சர்பண்ட் கண்டு எல்லாருமே பயப்படுவோம். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைட்டில். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாபி ஜார்ஜுக்கு. அதாவது ஒரு படம் எடுக்கிறத விட இன்னைக்கு அந்த படத்துக்கான ப்ரமோஷன் அப்படிங்கிறது வந்து ஈக்குவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இது ஒரு பைலட் ஃபிலிம், அதுக்கு ஒரு லான்ச் ஈவெண்ட் அப்படின்றது பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக கண்டிப்பாக இந்த படத்தோட ப்ரொடியூசரை நம்ம கண்டிப்பாக அதுக்கு நன்றி சொல்லணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து நீங்கள் என்ன படம் என்ன கண்டென்ட் வச்சுருந்தாலும், ஏன்னா இன்றைக்கி கண்டென்ட்டாக நிறையா இருக்கும், ஆனால் அது கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. அது வந்து பண்ணுறதுனால ஸோ ப்ரொடியூசருக்கு இன்னொரு மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அதாவது சத்யா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் இன்வைட் பண்ணதுனால தான் நான் இந்த படம் இப்படி ஒரு பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. அதாவது எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் சத்யா வந்து கண்ணை மூடிட்டு நம்பி அவர்கிட்ட ஒரு படத்தை படித்தா போதும். ஏன்னா அது வந்து என்னுடைய படங்களையும் சரி, சரவணன் சார் படங்களையும் சரி, அது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அது வந்து 100% அந்த படத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன இப்போ பார்த்த ஒரு 20-25 மினிட்ஸ் இந்த ஃபுட்டேஜ்க்கே வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்ததுன்றது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஸோ அது எல்லா படத்துலையும் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு. வாழ்த்துக்கள் சத்யா. இந்த படத்தோட வந்து எல்லாருமே புதுமுகங்களாக இருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அதுவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பட் எல்லா விஷயம் என்னென்னா ஏதோ ஒரு ஹூக்கோட நிறுத்தினாங்க. ஸோ இந்த படத்தில் ஏதோ சொல்ல வராங்க அப்படின்றத மட்டும் கஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த படம் வந்து ஒரு முழு நீள ஒரு படமாக சீக்கிரமாக பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்களும். தேங்க்யூ. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர்களுக்கும் சாம்பவன்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சிறப்பு வணக்கம். எனக்கு பாபி ஜார்ஜ் வந்து என்னோட ரிலேட்டிவ் தம்பி அசோக் மூலியமாக தான் தெரியும். வால்வி அசோக் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்து கதை சொல்ல வச்சான், அந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லி. நல்லா அப்பயே சூப்பராக சொன்னான். எத்தனை வருஷம், ஒரு 4-5 இயர்ஸ் இருக்குமா தம்பி? அப்போது பயங்கரமாக சொன்னான். ஆனால் அந்த டைமில் எனக்கு அந்த சப்ஜெக்டை பண்ண முடியாத ஒரு சூழல். இன்னொன்று, நான் வந்து கொஞ்சம் ஒரு என்னுடைய லெவல்லேருந்து இன்னொரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் பண்ண முடியாமல் போச்சு. நான் வந்தோன்னே கேட்டேன், அந்த படமானு கேட்டேன். இல்லைன்னா இது வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, வாழ்த்துக்கள். அண்ட் நீ வந்து 2 பேர்த்த வந்து லைஃப்பில் மறக்கவே கூடாது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சத்யா அண்ணன். ஏன்னா நாங்களும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் வந்தோம் இனிஷியல் பீரியடில். அதை எடுத்து அதை ப்ரமோட் பண்ணி அதை ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும். இன்றைக்கி அந்த ப்ரொடியூசர் இப்படி ஒரு ஈவெண்ட் இங்கே இன்றைக்கி செலவு பண்ணி, அதுவும் பெரிய பெரிய டிரெக்டர்ஸ். நான் வந்தோடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் கிருஷ்ணா வந்திருந்தார், சரவணன் சார் வந்தார், சிற்பி சார் இருக்காங்க, எல்லாருமே இப்போ பரத் எல்லாருமே வரும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது உண்மையிலே ஒரு பிளஸ்டு தம்பி. நம்ம நடித்த படத்துக்கே ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பத்திரிக்கையாளர்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் யூஆர் பிளஸ்ட். அந்த வகையில் வந்து நீ சத்யா சாருக்கு நீ நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஏன்னா நான்லாம் வந்து நெடுஞ்சாலை பார்த்துட்டு கிருஷ்ணா அண்ணனை பார்க்கணுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பல வருஷம் கழித்து பார்த்து 10 தலையில் தான் நடிக்க முடிஞ்சுது அவரோட. ஒவ்வொரு படத்துக்கும் போவேன், பட் வாய்ப்பு கிடைக்காது. 10 தலையில் தான் நடித்தேன். அதே மாதிரி எங்கேயும் எப்போதும் சரவணன், அந்த படம் பார்த்துட்டு அவரோட நடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்கேன். பட் இது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இயக்குனராக ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு வந்துட்டு அந்த பெரிய பெரிய இயக்குனர்கள் வந்து உன்னோட முதல் படத்தில் வந்து உனக்கு வாழ்த்து சொல்கிறதுன்றது இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அது எனக்கு தெரியும், அதனுடைய பலம் அண்டு அதனுடைய இது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருந்தது. எல்லாமே வசனங்கள் நல்லா இருந்தது. கதை சொன்ன விதமாகவும் எங்களை குழப்பின விதமாகவும். ஒரு படம் ஜெயிக்குது அப்படின்னா கனெக்ட் ஆகணும் ஆடியன்ஸ்க்கு, ரைட்? நம்மளுக்கு கனெக்ட் ஆனால் தான் ஜெயிக்க முடியும். சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் நம்ம நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது. இதே திறமை நீ வந்து முழு நீல படம் எடுக்கும்போதும் நீ இதே பொறுப்போட பண்ணேன்னா கண்டிப்பாக ஜெயிப்ப. உன் கூட மிகப்பெரிய பலம் சத்யா அண்ணா இருக்கார், மியூசிக் டைரக்டர் சத்யா அண்ணா இருக்கார். இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். சர்பண்ட் ஒரு அற்புதமான டைட்டிலு. படம் பார்த்தோம், ரொம்ப த்ரில்லிங்காக சஸ்பென்ஸாக ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த டீமுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இஸ்மாயில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி வாய்ப்புங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஒரு இயக்குனரை கண்டுபிடிச்சி ஒரு கண்டென்ட்டை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு செலவு பண்ணி ஒரு பெரிய லெவலில் செலவு பண்ணி ஒரு படத்தை மேக்கிங் பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கி எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த எல்லா இந்த டீமுக்கு வந்து இந்த படம் வந்து அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாருன்னா முதல்ல அந்த இஸ்மாயிலுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். பாபி ஜார்ஜ் ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்படி, நேர்த்தியாக டைரக்ட் பண்ணியிருக்காப்படி. கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி ஒரு எண்டு வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எண்டு பண்ணியிருக்காப்படி. இது குறும்படம்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒட்டுமொத்த டீம் சீக்கிரமாக ஒரு பெரும் படம் பண்ணணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது சத்யா சார். உண்மையாகவே சத்யா சார் வந்து எனக்கு வந்து நிறையா கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் வந்து எனக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸு கீபோர்ட் ப்ரோக்ராம் பண்ண ஒரு அற்புதமான மனிதர், என்னுடைய நண்பர். அவர் தான் கூப்பிட்டார் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வாங்க சார் அப்படின்ட்டு. உண்மையாகவே வந்து சத்யா சார் ஸ்டுடியோவுக்கு போனீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எப்படியும் ஒரு 4 பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட லேர்னிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. புது கமர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுல சத்யா சாருக்கு நிகர் யாருமே கிடையாது. நிறையா வந்து உண்மையாகவே வந்து சத்யா சாருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எந்த படமாக இருந்தால் எங்கேயுமே போதுமாக இருக்கட்டும், நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர், மியூசிக் கம்போசர்ஸு, முறைப்படி சங்கீதம், கர்நாடக சங்கீதமெல்லாம் கற்றுக்கிட்ட ஒரு தேர்ந்த ஒரு இசைக்கலைஞர் அவர். உண்மையாகவே அவருக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அவருடைய சத்யா சாருடைய சப்போர்ட்டு மிகப்பெரிய ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டு. ஸோ சத்யா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையாகவே பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவருடைய சத்யா சாருடைய டாமினேஷன்ஸ் அந்த படத்தில் வந்து அவருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. உண்மையாகவே வாழ்த்துக்கள். இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் இவங்க பெரும் படம் பண்ணி மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்தபடியாக என்னோட வணக்கம். நிஜமாகவே எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. எஸ்பெஷலி மியூசிக் செம்ம டாமினேஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ சத்யா சார். ஃபில்ம் மேக்கிங்கும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் நடிச்சிருக்க எல்லாருமே அறிமுகங்கள் தான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. யாருக்கும் அந்த பயம் இல்லை, ஒரு ஃப்ரீயாக ஒரு நடிக்கிறாங்கன்றது இல்லாமல் இயற்கையாக அந்த நேச்சுரலாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருடைய ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீக்கிரமாக இந்த வெள்ளித்திரையில் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே ஆவலாக இருக்கோம். ஏன்னா அப்படிங்கிறதுக்குள்ளே அது முடிஞ்சு போச்சு. நாங்கள் ஏதோ இன்னும் வரப்போது பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே இயற்கையாக நேச்சுரலாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃபில்ம் மேக்கிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டைரக்டர் சார், கேமராமேன் சார், மியூசிக் டைரக்டர், எஸ்பெஷலி எல்லாருக்காகவும் தன்னுடைய பணத்தை செலவு பண்ண ப்ரொடியூசர் சார். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் டீம். கலக்குங்க. நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். சர்பஞ்ச் சீக்கிரம் வரட்டும். ஓகே, தேங்க்யூ. சார் சொல்லிட்டாங்க. சர்பன் அவங்க வந்து இன்வைட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு இது எனக்கு புரியல, டைட்டில் என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க சர்போம், அதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படின்னு சொல்லி. எப்படி டைட்டில் ஒரு வித்தியாசமாக அதுக்கு நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்க வச்சாங்களோ அந்த மாதிரி இந்த பைலட் வந்து அவ்வளோ அழகாக அந்த மேக்கிங்லேருந்து எல்லாருடைய உழைப்பு வந்து அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் நல்லாவே தெரியுது. பெரிய ப்ளஸ் சத்யா சார் தான். ஆரம்பத்துலேருந்தே ஒரு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனது முக்கிய காரணம் சத்யா சார், அதில் மாற்று கருத்து இல்லை. அண்டு இயக்குனருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த டீமுக்குமே எல்லோரும் நடித்த நடிகர்கள்லேருந்து எல்லாருமே அழகாக ஃப்ரெஷ்ஷாக, அதாவது ஒரு இயல்பாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு வேளை வரலன்னா கூட மிஸ் பண்ணியிருப்பேன். அதுவும் சார் எல்லோரும் இங்கே வந்த எல்லாருக்குமே வந்து நேரத்தில் நன்றி தெரிவிச்சு ஒட்டுமொத்த டீமுக்குமே வாழ்த்துக்கள். அது கடைசியில் முடித்தோன்னே ஐயோ என்னாச்சு டப்புன்னு முடிச்சிட்டாங்களேன்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி, அந்த ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. ஸோ சீக்கிரமே இது வெள்ளித்திரையில் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இயக்குனர் சார். சீக்கிரம் கொண்டு வந்திருக்கேன். ப்ரொடியூசர்ஸ் ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்பன் மூவி டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் சொன்ன மாதிரி எனக்கும்
டக்குன்னு மூவி முடிஞ்ச மாதிரி இருந்தது. இன்னும் பார்க்கணும் போல் அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு மூவி க்ரியேட் பண்ணி எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு டைரக்டர் பாபி ஜார்ஜ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி ஆக்டர்ஸ் எல்லோரும் செம்மையாக நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்தது. இன்னொன்று சொல்லணும்னா மியூசிக் தான். நம்ம சத்யா சாரோட ஃபுல்லி பேக்டாக இருந்தது. ஒரு கேப் கூட இல்லாமல் எல்லாம் பயங்கரமாக இருந்தது சார். ரொம்ப ஒரு மியூசிக்கல் ட்ரீட் அதிலோட இந்த படத்திலோட எங்களுக்கு கொடுத்ததுக்காக. அதே மாதிரி சார் ஸ்டூடியோவில் அப்பப்போ போவேன், விசிட் பண்ணுவேன். சாரோட நிறைய சாங்ஸ் பாடியிருக்கேன், ரெக்கார்டிங் பாடியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சார் ஸ்டூடியோவில் போகும்போது தான் பாபி ஜார்ஜ் டைரக்டரை மீட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் இதில் இந்த படத்தில் ஒரு ரோல் நடிச்சிருக்காரு, போலீஸ் கேரக்டராக. ஸோ பாபி வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு மலையாளம் கலந்து தமிழ் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணணும், இந்த மாதிரி ஷூட் இருக்குது 2 நாளில், உடனே ஷூட் பண்ணி அப்படி. ஆக்சுவலி அவருக்கு வந்து ரியல் லைஃப்பில் ஒரு போலீஸ் ஆகணும் ரொம்ப ஆசை. ஸோ இந்த மூவியில் ஒரு போலீஸ் கேரக்டராக பார்த்ததில் எனக்கும் ரொம்ப பர்சனலி சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த மூவி வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு உங்களை மாதிரி நானும் ஆசைப்படுறேன். ஸோ எல்லாருக்கும், இந்த டீம் ஃபுல்லாக எல்லாருக்கும், டைரக்டர் பாபி ஜார்ஜ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. டைரக்டர் சரவணன் சார்கிட்ட பக்கத்தில் சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நண்பர் பாபி ஜார்ஜுக்கு ஒரு வாழ்த்துக்கள். எங்கள் அன்பு இசையமைப்பாளர் சி சத்யா அவர்கள் மூலமாக தான் அவர் பழக்கம். அவருடைய ஒர்க்கும் சத்யா சாரோட ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. சீக்கிரம் வெள்ளித்திரையில் இந்த படம் வர விரும்புகிறேன். வாழ்த்துக்கள். பங்கு பெற்ற கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். சர்பண்ட் ஆக்சுவலாக பாபி ஜார்ஜ் வந்து எனக்கு ஒரு சில வருஷங்களாக எனக்கு ரொம்ப தெரியும். அவர் நிறைய புது டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க, நமக்கு வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க, அது பிட்ச் பண்ணுறதுக்காக சில பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கிடைக்காம ஸ்டோரி மட்டும் அவங்க நரேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நீ யாராவது ப்ரொடியூசர் இருந்தால் சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறையா பேர் வருவாங்க. அதில் சில பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் பார்க்கும்போது இவரையும் வந்து அது மாதிரி தான் பார்த்தேன். எனக்கு ஸ்டோரிலாம் நரேட் பண்ணார். ஏற்கனவே இவரோட வேறு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் ஒரு கெஸ்ட்டாக போயிருந்தேன். அதுலேருந்தே எனக்கு பழக்கம். நல்ல க்ரியேட்டிவாக நல்ல டேலண்டடாக இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எதுவுமே அமைய மாட்டேங்குதுன்ட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் எனக்கு. ஸோ இந்த சர்பண்ட்ன்றது வந்து அவராக ஷூட் பண்ணிட்டார். நம்ம ப்ரொடியூசர் இஸ்மாயில் சார் வந்து அவருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டாரு. நாங்கள் பிளான் பண்ணது ஒரு ஆல்பம் சாங் தான் பிளான் பண்ணோம். அந்த ஆல்பம் சாங்கும் ஒரு பெண்டிங்கில் இருக்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு நரேட்டிவ் கட் மாதிரி ஒன்று பண்ணி நம்ம பிட்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவராக பண்ணிட்டாரு. நான் பார்த்தேன், அந்த மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இருந்தேன். அப்போவே வந்து கேட்டார், இதுக்கு எனக்கு மியூசிக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அப்போ என்னால் பண்ண முடியல, ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து பண்ணேன். ஆக்சுவலாக இது வந்து 30 minutes பைலட் ஃபில்ம் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 3 minutes ட்ரெய்லர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 30 minutes ட்ரெய்லர் பார்த்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ எங்கேஜிங்காக, எங்கேயுமே கேப்பே இருக்காது. மியூசிக்கெல்லாம் வந்து நம்ம கேப்பே விட முடியாது. அந்த மாதிரி ஒரு டென்ஷன் பில்டப் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் அவருக்காக வந்து நான் மியூசிக் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணும்போது கூட ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு மனித நேயம். ஸோ அதனால் ப்ரொடியூசர் அவர் வகையில் ஹெல்ப் பண்ணார், நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் அவருக்கு பண்ணேன். ஸோ இந்த டீமே ரொம்ப வெரி டேலண்டட் டீம். கேமரா டிஓபி வந்து ஸ்டான்லி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். அவரோட ஃபாஸ்ட்டெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன், அவ்வளோ அற்புதமாக பண்ணுறார். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு பழக்கமான ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப இந்த நியூ ஆர்டிஸ்ட் ஃபீல் எதுவுமே வரல, அவ்வளோ அழகாக எல்லோரும் பண்ணியிருந்தாங்க. இந்த டீம் டெஃபினட்டாக இந்த சர்பண்ட் படம் கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஃபில்மாக வரணும். அது எந்த ப்ரொடியூசர் வந்து அதை எடுத்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இஸ்மாயில் சாரே பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம், இல்லைனாலும் வேறு யாரோ ப்ரொடியூசர் அவர் கிடைப்பாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப எனக்காக சிற்பி சார், சரவணன் சார், கிருஷ்ணா சார், இன்னும் நான் கூப்பிட்டதுக்காக எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
தேங்க்யூ ஸோ மச். உங்களை போல தான் நானும் இந்த படம் பார்க்க வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு, ஒளிப்பதிவு நல்லா இருக்கு. சத்யா சாரை பற்றி நான் சொல்லி ஆகணும். இளைஞர்கள் வந்துட்டா மனக்கதவும் சரி, அவங்களோட அறை கதவும் சரி என்றைக்குமே திறந்திருக்கும். அப்படி தான் நான் சத்யா சாரை பார்க்க வந்தேன். ஃபஸ்ட்டு படம் என்னை தேல் மூலமாக என்னை அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைக்கி 25 படங்களுக்கு மேலே நான் இன்றைக்கி பாடல் எழுதிக்கிட்டு இருக்கேன். ககனமார்கன், சக்தி திருமகன், இப்போ கேங்கர்ஸ் வந்தது, பூக்கி வரப்போகுது. இப்போ நிறையா படங்களுக்கு பாடல் எழுதிக்கிட்டு இருக்கேன். சத்யா சார் மூலியமாக தான் அது இன்றைக்கி சாத்தியமானது. அதேமாரி தான் இன்றைக்கி பாபி பிரதரும் அங்கே தான் எனக்கு பழக்கமானாங்க. படம் எப்படி இருக்க போகுதுன்னு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எக்ஸலண்ட்டாக இருக்க படம். ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஒரு பைலட் மூவியாக இருக்கட்டும், இசை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னது இந்த ஒரு மூவி எக்ஸாம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபுல் பண்ணது இசை வந்து எந்த ஒரு சீனையும் அப்படி கடத்திக்கிட்டே போயிட்டு இருந்தது. அடுத்தது என்ன ஒரு த்ரில்லர் மூவிக்கு வந்து இசை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து சத்யா சார் வந்து இந்த படத்தை வந்து தாங்கி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பாபி பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது படம். கூடிய விரைவில் இந்த படத்தை ஒரு வெள்ளித்திரையில் பார்த்து இதே மேடையில் ஒரு வெற்றி விழாவில் வந்து அமரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய